திருச்சியில் மின்சாரம் தாக்கி பலியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி தினேஷ்குமாரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் திலீபன் ரமேஷ் அக்கா மகனும் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் தீனாவின் சகோதரருமான 41வது வார்டு செயலாளர் தினேஷ்குமார் நேற்று இரவு திருவெரும்பூர் பேருந்து நிலையம் அருகில் சென்டர் மீடியனில் இருந்து சாலையை கடக்க முயன்றபோது அங்கிருந்த போஸ்ட் கம்பத்தில் இருந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். தொடர்ந்து அவரது உடல் துவாக்குடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவரது இறப்புக்கு நீதி கிடைக்கும் வகையில் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைத்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் கோரிக்கை ஏற்கப்படாததால் துவாக்குடி அரசு மருத்துவமனை முன்பு கட்சியினர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து திருச்சி ஆர்டிஓ அருள், திருவெரும்பூர் டிஎஸ்பி ஜாபர் சித்திக் ஆகியோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் தமிழாதன், தங்கதுரை, மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ், கனியமுதன், வழக்கறிஞர் கலைச்செல்வன், சக்தி ஆற்றலரசு, வழக்கறிஞர்கள் பழனியப்பன், சதீஷ், குணா ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என தெரிவித்ததை அடுத்து தினேஷ்குமார் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இறந்த தினேஷ்குமாரின் உடலுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தினேஷ்குமாருக்கு திருமணமாகி 1 வருடமே ஆகும் நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்புதான் அவரது மனைவிக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அவரது இழப்பு குடும்பத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.